வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் அடுப்பில் ப்ரான் பிரியாணி பிளான் பண்ணோம். ஸோ நல்லா பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிட்டேன். கிராம்பு 5, பட்டை 2, ஸ்டார் 1, ஏலக்காய் 4 சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். கல்லுப்பும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து அடுப்பில் நிறைய நெருப்பு வந்ததால் கொஞ்சம் தீர மாதிரி இருந்ததால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா கிளறிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அடுப்பில் செய்கிறதாலையா என்னன்னு தெரியல, வாசனை செம்மையாக இருந்துச்சு. கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கர்ட் ஆட் பண்ணி நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வச்சு லெமன் கொஞ்சம் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு அதை நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே வாசனையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டு பிரியாணி ரெடி. நல்லா உதிரியாக பார்க்கவே ஒரு செட்டில்டாக சூப்பராக இருந்துச்சு. வீட்டு பின்னாடி வாழை மரம் இருக்கிறதால ஒரு ப்ளஸ்ஸு எல்லாமே வாழை இலையில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா உதிரியாக பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வாழை இலையில் அப்படியே பிரியாணியை போட்டு கூடவே கொஞ்சம் 65 பண்ணியிருந்தேன். அதையுமே வச்சுட்டு ரைத்தாவும் வச்சு அதை எடுத்து ஒரு பைட் அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பிகினர் தான், அப்படி இப்படின்னு பார்த்து சமைச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து அடுப்பில் செஞ்சதாலே என்னன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து காலையில் ஒன்று அனுப்பியிருந்தான், இந்த ப்ரான் பிரியாணியும் இது 65யும். அதை பார்த்த உடனே ஆசை வந்து செஞ்சேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வீட்லேயும் போட்டால் இலையில அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ அடுப்பில் பண்ணதால் என்னவோ அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் பிகினர்ன்றதால வீடியோவும் சரி எல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி எல்லா பக்கம்